ஆனால் அதே நேரத்தில் தலைவர் வந்த பிறகு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அந்த இடத்துக்கு வரும்போது ஜெனரேட் லைன் கரண்ட் ஆஃப் ஆகும். ஆனால் நீங்கள் சட்டமன்றத்திலே அமைச்சரும் முதலமைச்சர் அதை மறுக்கிறார்கள். கரண்ட் ஆஃப் ஆகுது. அவர் என்ன தெரியுமா, ஒரு பாட்டு படிக்கிறார். 10 ரூபா பாட்டில் 10 ரூபா பாட்டில் 10 ரூபா பாட்டில். 10 ரூபா பாட்டில் உங்களுக்கு என்ன தெரியுமா? யாருக்கு தெரியுமா 10 ரூபா பாட்டில் என்ன தெரியுமா? என்னது கேட்க என்னது அது 10 ரூபா என்னது? ஓ, ஒயின் ஷாப்ல 10 ரூபா பாட்டு. எனக்கு அது தெரியாது. அது 10 ரூபா பாட்டில் அப்படின்னு சொல்லி பேசும்போது, ஏன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து எல்லா ஊருக்கும் போறாரு, எந்த ஊர்லயும் பிரச்சனை இல்லை. ஆனா கரூருக்கு போகும்போது மட்டும் பிரச்சனை வருது. 10 ரூபா பாட்டிலுக்கு கமிஷன் வாங்குறாரு நீங்க சொல்றீங்க. அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு கமிஷன் வாங்க போறாருன்னு சொல்லி பாட்டு பாடின உடனே செருப்பை தூக்கி வீசுறாங்க. கரண்ட் ஆஃப் ஆகுது. லத்தி சார்ஜ் நடக்குது. ஆனால் இதை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் முற்றிலுமாக இன்னைக்கு மறுக்கிறார்கள். ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனவர்கள் 52 பேர். ஆனால் முதலமைச்சர் சொல்வது 200 பேர். இதில் முன்னுக்கு பின் நிறைய முரணாக செய்திகள் வருகிறது.